வணக்கம், வெல்கம் டு கேடெக் சேனல். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, போன தடவை லித்தியம் அயன் பேட்ரி சால்ட்ரிங் இது எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதில் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. அதுவும் இல்லாத பவர் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதனால் ஒழுங்காக இது ஒட்டவே இல்லை. இந்த தடவை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கொஞ்சம் பவர் இன்க்ரீஸ் பண்ணலான்னு சொல்லி இது ஒரு பக் கன்வெர்ட்டர். இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்டெப் அப் கன்வெர்ட்டர். இது நமக்கு ஒரு 3 வோல்ட்டு கொடுத்தோம்னா 12 வோல்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணலாம். 12 வோல்ட் கொடுத்தோம்னா 40 வோல்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணலாம். போன தடவை நான் ஜஸ்ட்டு இந்த இதுதான் யூஸ் பண்ணியிருந்தேன், மல்டிமீட்டரோடது. இந்த தடவை காப்பர் ராடு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு காப்பர் ராடு நான் இது பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, போன தடவை நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருந்தோம். இந்த தடவை நான் ERD பவர் அடாப்டர். இது உங்களுக்கு இந்த இடத்துல 12 வோல்ட் 5 ஆம்ஸ் அடாப்டர். இதுதான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் நான் கனெக்ட் பண்ணுறேன். இதை வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஜஸ்ட் இந்த அடாப்டர் நான் கனெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் அதோட வோல்டேஜ் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். இது உங்களுக்கு 12.2 சம்திங் இருக்குது. ஓகே, இதை நான் இந்த சர்க்யூட் பக் கன்வெர்ட்டரோட நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பக் கன்வெர்ட்டரோட கனெக்ஷன் பண்ணிக்கிறேன். இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இதை பொலாரிட்டி நம்ம ப்ராப்பராக கனெக்ட் பண்ணோம். இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பக் கன்வெர்ட்டர். இப்போது இது நமக்கு பொட்டன்ஷியோமீட்டர். இந்த பொட்டன்ஷியோமீட்டரை வச்சு எவ்வளோ வோல்டேஜ் வேணாலும் நம்ம வேரி பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு அது எப்படின்னு சொல்லி நான் இது பண்ணுறேன். ஜஸ்ட் நான் இதை இப்போ நான் சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். இது ஜஸ்ட் ஒரு ஓல்டு மீட்டர். இது நம்ம கிட்டத்தட்ட ஒரு 100 வோல்ட் வரைக்கும் நம்ம இதில் மெஷர் பண்ண முடியும். இதை பற்றியும் நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். இது ஜஸ்ட் ஒரு வோல்ட் மீட்டர் மாதிரி தான். இந்த எல்லோ கலர் நமக்கு வோல்டேஜ் டெஸ்டர். இது ரெண்டும் நமக்கு இதோட பவர் இன்புட் சோர்ஸு. இப்போ நான் இதை இதோடையே சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த மீட்டரில் நம்ம எவ்வளோ இன்புட் கொடுக்குறோம் அப்படிங்கிற இது நமக்கு இந்த இடத்துல இதாகிடும். உங்களுக்கு இதில் 12.5 வோல்ட் நமக்கு இந்த போர்டில் கொடுத்துட்ருக்கோம். இதோட அவுட்புட்டை நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். DC 200 வச்சுருக்கேன். நான் ஜஸ்ட் இங்கே நான் கிளிக் பண்ணும்போது 40 வோல்ட் வருது. நான் ஏன்னா ஃபுல் வோல்டேஜ் இதை நான் ரொட்டேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு இங்கே 40 வோல்ட் நமக்கு வருது. ஓகே, நம்ம 12 வோல்ட் இன்புட் கொடுத்து நம்ம அவுட்புட் 40 வோல்ட் எடுத்திருக்கோம். இப்போ இதை இந்த கெப்பாசிட்டர் நம்ம ஸ்டோர் பண்ணி இது பண்ண போகிறோம். ஓகே, ஓகே, இப்போ இதில் நமக்கு 40 வோல்ட் அவுட்புட் வருது.
இதை வந்து நம்ம போன தடவை யூஸ் பண்ண சேம் கெப்பாசிட்டர் 450 600 UF கெப்பாசிட்டர்லேயே எப்படி ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த கேபிள் யூஸ் பண்ண போகிறதில்ல, இது ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இதை கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் இது ஆல்ரெடி இங்கே கட்டில் தான் இருக்குது, இதையும் கட் பண்ணி நம்ம இதை ஜாயின் பண்ணிக்கலாம். சால்ட்ரிங் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ வந்து ஜஸ்ட் நம்ம இந்த கெப்பாசிட்டரோட இதையும் இதோட அவுட்டையும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் நல்லா கொஞ்சம் ஹெவியான ஒயரை யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு 1.5 mm ஒயர் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு நான் ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து 12.5 வோல்ட் வந்து நம்ம இன்புட் கொடுத்துருக்கோம். இப்போ நான் வந்து நம்மளுக்கு அவுட்புட் செக் பண்ணி காமிக்கிறேன். டேரெக்டாக இப்போ நம்ம வந்து இதோட அவுட் வந்து டேரெக்டாக கெப்பாசிட்டரில் போகுது. இதோட வோல்டேஜ் நமக்கு வந்து 39.6 வோல்ட்டு நமக்கு ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. ஓகே, நான் ஜஸ்ட் வந்து இந்த ரெண்டையும் நம்மளுக்கு டச் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு போன தடவை இருந்ததை விட இந்த தடவை இருக்க ஸ்பார்க் உங்களுக்கு தெரியும். அந்த லித்தியம் அயன் பேட்டரியோட இதை வந்து நான் ஜஸ்ட் இதையே மடித்து நான் ஜஸ்ட் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். நான் அந்த மேட் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி நான் இதை வச்சு மிக்ஸி இதுக்கு நான் வைக்கிறேன். ஓகே, ஆனால் எனக்கு தெரிஞ்சது
ஒர்க் ஆகலை. நான் கிட்டத்தட்ட 50-60 வோல்ட் வரைக்கும் நான் கொடுத்துட்டேன். பட் இது ஆகலை. வேறு மாதிரி ட்ரை பண்ண ஒர்க் ஆகுமான்னு தெரில. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் எக்ஸ்பெரிமெண்ட் தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன்.